ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது. அதுக்குள்ளே நெக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக் சைடே எல்லாமே கட் பண்ணிக்கிங்க. உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரியே கட் பண்ணிவிட்டு இந்தமாரி நெக்கு வந்து கழுத்து அகலம் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் 4 வச்சுருக்கிறேன். போட் நெக்குக்கு நம்ம வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே நெக் அளவு அகலம் வச்சுக்கிட்டு இறக்கம் வந்து நம்மளோட நெக்கு இறக்கம் அளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும். இதில் வந்து அவங்க கஸ்டமர் எவ்வளோட நெக் இறக்க அளவுக்கு நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு கேன்வாஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே அளவு கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நீங்கள் அயன் பண்ணுற வரைக்கும் இந்தமாரி வச்சுக்கிட்டிங்கன்னா கழுத்தகலம் வந்து அகண்டு போகாமல் இருக்கும். அதே அளவில் நம்ம எந்த அளவு கட் பண்ணோமோ அதே அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைனிங் துணியில் வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம அயன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கேன்வாஸை. இப்போ பார்த்திங்கன்னா அயன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்ல பக்கத்தில் வந்து நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். இந்த நெக்கு ஷேப்புக்கே நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் கொடுக்க போகிறோம். நான் வந்து சாரீ கலர்லேயே எடுத்துருக்கிறேன், லைட் பிங்க் கலரு. அந்த சாரீ கலர்லேயே எடுத்து த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் எப்படின்னு தெரியும், அதனால் அதை நான் காட்டலை. இதில் த்ரெட் பைப்பிங் வச்சு நம்ம அடித்து அந்த கேன்வாஸ் மேலேயே தான் நம்ம அடிச்சுட்டு வரோம். கேன்வாஸ் வந்து அடியில் இருக்கும், நம்ம நல்ல பக்கம் மேலே தான் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்கள் நெக் ஷேப்பை கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இது தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அந்த கேன்வாஸ் நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணாமே தான் வச்சு அது மேலேயே நான் அடிச்சிட்டு வரேன். இப்போ நான் வந்து பைப்பிங் கொடுக்குறது வந்து கேன்வாஸ் மேலேயே தான் கொடுக்குறேன். கேன்வாஸ் வந்து அடியில் இருக்குது. நான் நல்ல பக்கத்து மேலே தான் வச்சு நம்ம அடிச்சிட்ருக்கிறேன். நல்ல பக்கம் தான் வந்து நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடித்து திருப்புறப்போ வந்து அந்த கரெக்டாக வரும். உங்களுக்கு கரெக்டாக அந்த வளைவில் மட்டும் கார்னரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து அந்த த்ரெட் பைப்பிங் வந்து திருப்பி கொடுக்கும். அந்த கார்னர் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், த்ரெட் பைப்பிங் நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து நல்ல பக்கம் வந்து மெயின் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நல்ல பக்கம் இருக்கணும். அந்த த்ரெட் பைப்பிங் மேலே வந்து நல்ல பக்கத்தை வச்சு இந்தமாரி பின் போட்டுக்குங்க. பின் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம திருப்பி வச்சு அந்த தையல் போட்ட இடத்துலையே பார்த்துட்டே நீங்கள் தையல் அடிச்சுக்கலாம். அப்படி தடவிட்டே வந்தோம்னா த்ரெட் பைப்பிங் கீழே இருக்கும். இதுக்கு வந்து 1 சைடு கைடு போட்டுட்டிங்கன்னா அந்த த்ரெட் பைப்பிங் ஓரமாகவே தையல் போட்டுட்டு வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த த்ரெட் பைப்பிங் நார்மலாகவும் இந்தமாரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கஸ்டமர் த்ரெட் பைப்பிங் கேட்டதுனால நான் த்ரெட் பைப்பிங் வச்சுருக்கிறேன். நீங்கள் நார்மலாகவும் இதே மாதிரியே கேன்வாஸ் மட்டும் கொடுத்து அடித்து திருப்பியும் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை ட்ரை பண்ணிக்கிங்க. ஆனால் மெத்தட் இப்படி தான் வரும். நீங்கள் த்ரெட் பைப்பிங் கொடுக்காமையும் இதே மாதிரியே நெக் ஷேப்புக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை பண்ணிக்கிங்க. ஆனால் இதே மாதிரியே தான் சேமாக இருக்கும். உங்களுக்கு பைப்பிங் வேணும்னா நான் பண்ண மாதிரியே மெத்தட் பண்ணுங்கள். பைப்பிங் வேண்டான்னா சும்மா நம்ம அடித்து கூட திருப்பி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுற்றி அந்த கார்னர்லலாம் வந்து கட் பண்ணி விட்டுங்க. அந்த வளைவு சைட்லலாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம லைட்டாக அந்த கார்னரு அந்த வளைவுலலாம் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டில் வந்து பவு டிசைன் மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா இதே கஸ்டமர் என்கிட்ட வந்து இந்த டிசைன் வந்து 2-3 பேர் என்கிட்ட தைச்சிட்டாங்க. அதனால் இது கொஞ்சம் காலேஜ் பிள்ளைங்களாம் இதை விரும்புகிறதுனால அதனால் இந்த வீடியோ சரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1 சைடு கைடு போட்டு அந்த த்ரெட் பைப்பிங் ஓரமாகவே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். படிமான தையல் மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஸ்டிப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா வளைவாக அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா பண்ணிங்கன்னா அந்த கரெக்டாக வந்துடும். த்ரெட் பைப்பிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது நல்லா அந்த கார்னரில் கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க. நல்லா வளைவலாக அந்த த்ரெட் பைப்பிங் நல்லா வெளியில் இது பண்ணி விட்டுட்டு பண்ணோம்னா அந்த கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கும்போது அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சுற்றி தையல் போட்டு கீழே வந்து மடித்து அடித்து ரெடி பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இருக்குங்களா? அப்போ நெக் ஷேப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த பவு டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் அளவுக்கு நம்ம வந்து ஒரு 10 இன்ச்சு 11 இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அகலம் வந்து ஒரு 5 6 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதோட 6 இன்ச்சு எடுத்துக்குங்க. 6 இன்ச்சு வச்சு சுற்றளவு வந்து ஒரு 22 அளவுக்கு எடுத்துக்குங்க. எடுத்துகிட்ட அளவுக்கு சுற்றி தையல் போட்டு 2ஆக மடித்து வச்சு சுற்றி தையல் போட்டுக்கலாம். நம்ம 4 பக்கமும் அப்புறம் திருப்பி விட்டு ஒரு அந்த பக்கமும் ஒரு தையல் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நெக் அளவுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கணும். ஷோல்டர் அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை எடுத்துகிட்டு அளந்து பார்த்துக்குங்க. உங்களோட அளவுக்கு அளந்து பார்த்துட்டு மீதியை வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு உள்ளார விட்டு நம்ம வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். கரெக்டாக தையல் போட்டுட்டு சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஒரு படிமான தையல் மாதிரி சுற்றி தையல் போட்டுக்க. 4 பக்கமும் வந்து இப்போ க்ளோஸில் தான் இருக்கும். இப்போ சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா அப்படியே மடிப்பாக விட்டு ஒரு நல்லா ஊசி போட்டு வேணாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். நான் வந்து நூல் போட்டு அப்படியே கட்டிக்கிறேன். இல்லைனா ஊசி போட்டும் தைச்சிக்கலாம். நீங்கள் ஊசியை குத்தி கை ஊசியால் குத்தி இந்தமாரி நூல் போட்டு சுற்றி பூ கட்டுற மாதிரி கட்டி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம நெக்கில் வந்து 2 பக்கமும் கரெக்டாக வரணும். மேலே ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. அப்புறம் சென்டரில் அந்த வர்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஒரே அளவில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்குங்க. வச்சு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா பின் போட்டுக்குங்க. அந்த நம்ம சுற்றி பூ முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ப்ளவுஸோட சென்டரில் இருக்கணும். அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிங்க. ஒரு பக்கம் தள்ளியோ ஒரு பக்கம் இப்படியே வந்துடக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் கூட வச்சு அடிச்சுட்டு நீங்கள் வந்து இதில் தையல் போட்டுக்கலாம். அதுவும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அதே அளவுக்கு வர்ற மாதிரி பார்த்து கரெக்டாக நேராகவும் 2 பக்கமும் ஒரே கோட்டில் நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் வர்ற அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வி ஷேப் மாதிரி மேலே தோரணம் கட்டின மாதிரி இருக்கும். கீழே வந்து வளைவாக இருக்கும். நமக்கு கரெக்டாக வச்சுட்டு அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி வச்சு ஒரு ரஃப் தையல் போட்டுக்குங்க. அவ்வளோதான், பவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டரில் வந்து நம்ம ஒரு பட்டன், சாரியோட பட்டனும் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இந்த கலரும் இருந்தது, ஒரு பட்டன் தான் இருக்குது. இல்லைனா நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த ஒரு பட்டன் வச்சுருக்கேன். நீங்கள் சாரியில் என்ன கலர் வருதோ அந்த சாரி கலரை அந்த பட்டன் வச்சு நீங்கள் இதுமாரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கும். இதேமாரியே நீங்களும் தைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.